மறவாதே மனமே தேவ சுதனை, மறவாதே மனமே தேவ சுதனை. கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றோம். நம்பிக்கையின் தேவனிடமிருந்து நம்பிக்கையின் வார்த்தைகளை தரும் ஆசீர்வாத நிகழ்ச்சி நம்பிக்கையின் குரல். You are watching and listening Voice of Hope. நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருப்பது நம்பிக்கையின் குரல். வாருங்கள், தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். மீண்டும் ஒரு தேவ செய்தியோடு தேவ வார்த்தையோடு உங்களை சந்திக்க கர்த்தர் கொடுத்த இந்த ஜீவன் சுகம் பலத்துக்காய் கர்த்தரையே மகிமைப்படுத்துகின்றேன். தேவ பிள்ளைகளே, உங்கள் ஜெபங்களுக்காய் நன்றி. உங்களுடைய ஆசீர்வாதமான உங்களுடைய வார்த்தைகளுக்காய் அன்புக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் வரப்போகிற நாட்களிலும் உங்களை இன்னமும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கிருபையின் கரங்களுக்குள்ளே எங்களை ஒப்பு கொடுப்போம். ஜீவனுள்ள உயிர்த்தெழுந்த தேவன் தாமே தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நீண்ட தீமையாவும் நீக்கி சுகம் அளித்து, நீண்ட தீமையாவும் நீக்கி சுகம் அளித்து, ஆண்டு முழுதும் காத்த ஆண்டவனை என்னாலும், ஆண்டு முழுதும் காத்த ஆண்டவனை என்னாலும் மறவாதே மனமே தேவ சோதனை. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் பிள்ளைகளாக அங்கே 2 காசுக்கு விற்கப்படுகிற அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நாம் மிகவும் விசேஷித்தவர்கள் என்று சொல்லி தேவன் நமக்கு ஒரு விசேஷ கிருபையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகவேதான் சிலுவை வரைக்கும் சென்று நம்மை நினைத்தவராய் அவர் நமக்காய் செய்து முடித்திருக்கிறார். அந்த விடுதலையின் மேன்மையை நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஆகவே இந்த மேன்மைக்குரிய பலனை இன்றைக்கு கிறிஸ்துவுக்கு தேவ பிள்ளைகளே நாம் கொடுக்க கர்த்தர் இந்த நாளிலே நம்மை அன்போடு அழைக்கிறார். ஒரு தகப்பன் தாய் தம்முடைய பிள்ளைகளுக்கு எத்தனையோ விதமான காரியங்களை செய்கிறார்கள், பிரயாசப்படுகிறார்கள். தங்கள் சரீர உழைப்பினாலே சரீரத்திலே கஷ்டப்பட்டு சம்பாதித்து பிள்ளைகள் நன்றாய் படித்து நன்றாய் வாழ்ந்து நல்ல குடும்பங்களாய் அவர்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ காரியங்களை தியாகமாய் செய்கிறார்கள். கடைசியாக அந்த பெற்றார் அந்த பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? அந்த பிள்ளைகள் நாங்கள் பட்ட அந்த பிரயாசத்துக்கு, நாங்கள் பட்ட அந்த வேதனைகளுக்குரிய நல்ல பலனை அவர்கள் காண்பிக்கும்படியாய் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே நன்றாய் வாழ்ந்திருக்க வேண்டும், அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும், அதை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புவார்கள். அதை போலதான் அருமையான சகோதரனே சகோதரி, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய தகப்பனுடைய பிதாவினுடைய சித்தத்தை எங்களுக்காய் நிறைவேற்றி முடித்து கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னவர் இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாய் நம்மை மாற்றி. ஆகவே அவருடைய பிள்ளைகளான நாம் தேவ பிள்ளைகளே, நமக்காய் அவர் சிலுவையிலே செய்து முடித்து வெற்றி சிறந்து உயிர்த்தெழுந்து கொடுத்ததான அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு நாம் அவருக்கு எப்படிப்பட்டவர்களாய் வாழ்கிறோம் என்பதை இன்றைக்கு ஆராய்ந்து பார்த்து அவருக்காய் வாழும்படி நம்மை அர்ப்பணிப்போமா? இந்த நாளிலே தேவ பிள்ளைகளே, 2 தீமோத்தேயின் புத்தகம் 4வது அதிகாரம் 7வது 8வது வசனங்களிலே சொல்லப்பட்ட ஒரு காரியத்தை உங்களுக்கு முன்பதாக தியானத்துக்கு வைக்கும்படி நான் விரும்புகிறேன்.
அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தருவார். எனக்கு மாத்திரமல்ல, இந்த வசனத்தை பாருங்க, எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார் என்று அங்கே பார்க்கும். ஆம் தேவ பிள்ளைகளே, நல்ல போராட்டத்தை போராடும்படி தேவன் நம்மை அழைக்கிறார். நல்ல போராட்டத்தை. இந்த வசனத்தை நீங்க அநேக இடங்களில, அநேக தடவைகள், எல்லாம் அந்த மரண வீடுகளிலே, அந்த ஆராதனை பகுதிகளிலே இந்த வசனத்தை அங்கே முன்பாக வைத்திருப்பார். பிள்ளைகளை, இன்றைக்கு தேவனுடைய உயிர்த்தெழுதலின் பிரயோஜனம் என்ன? கிறிஸ்து உயிர்த்தெழுதனால் நமக்கு என்ன பிரயோஜனம்? மரித்தார், உயிர்த்தார் என்றதோட அந்த காரியம் முடிந்து விடுகிறதா? இல்லை தேவ பிள்ளைகளை. வேதம் சொல்கிறது, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற ஒவ்வொருவரும் அங்கே கர்த்தருடைய பிள்ளைகளாய் நல்ல போராட்டத்தை போராடும்படி தேவன் அழைத்திருக்கிறார். இன்னைக்கு நாம் எல்லாம் சொல்கிறோம், ஐயோ நான் போராடி கொண்டிருக்கிறேன், பிள்ளைகளுக்காய் போராடுகிறேன், என்னுடைய பிரச்சனைக்காய் போராடுகிறேன், என்னுடைய வியாதியின் நிமித்தமாய் போராடுகிறேன், நான் கர்த்தரிடத்துல போராடி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுவார். ஆனால் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தராகிய தேவன் விசுவாசிகளாகிய நமக்கு தேவன் தந்திருக்கிற போராட்டம் ஒரு நல்ல போராட்டமாய், அதாவது ஓட்டத்தை ஓடி முடிக்கிற தேவ பிள்ளைகளாய், அந்த போராட்டத்தின் நடுவிலே ஓட்டத்தை ஓடுகிற பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், விசுவாசத்தை காத்து கொண்டு ஓட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. பல வேளைகளில் நம்முடைய போராட்டம் விசுவாசத்தை விட்டுவிடக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இங்கே வேதம் தேவ பிள்ளைகளே 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 6வது அதிகாரம் 12வது வசனத்திலே, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய் என்று அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறதை பார்க்கும். தேவ பிள்ளைகளே, வேதம் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை, அதாவது விசுவாசத்துக்காக போராடுகிறவர்களாய் நாம் மாற வேண்டும். எப்படி விசுவாசத்துக்காய் போராட முடியும் என்றால், உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை யார் அறிந்திருக்கிறார்களோ, கிறிஸ்து எனக்காய் மரித்தார், கிறிஸ்து எனக்காய் உயிர்த்தார், அவர் சிலுவையிலே சத்துருவினுடைய எல்லா அதிகாரங்களையும் அவர் முறியடித்து விட்டார், சத்துருவுக்கு என் மேலே அதிகாரம் இல்லை என்று நாம் நம்புவோமாக இருந்தார். அங்கே சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ சொன்னதை போல, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் தப்புவிக்கிற தேவன். அது எத்தனை அதிகமாய் சூடாக்கப்பட்ட சூளையாக இருந்த பொழுதிலும், அவர் ஒருவேளை தப்புவியாமல் போனாலும் நாங்கள் தேவனுக்காக விசுவாசத்துக்காய் போராடுவோம் என்று அவர்கள் அறிக்கை செய்கிறார்கள். தாவீது தகப்பனுடைய காரியமாய் அவன் அந்த போர்க்களத்துக்கு வந்த பொழுது கோலியாத்தும் இஸ்ரவேல் ஜனங்களும் அங்கே இருக்கிற ஒரு முருகல் நிலையை அவன் பார்க்கிறான். அவன் கேட்கிறான், என்ன நடைபெறுகிறது என்று கேட்ட பொழுது கோலியாத்தினுடைய பயமுறுத்தலையும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய இயலாமையை குறித்தும் அங்கே அவனுக்கு விவரித்து சொல்லப்பட்ட பொழுது தாவீது சொன்ன ஒரு வார்த்தை, இந்த விருத்த சேதனம் இல்லாத மனிதன் நமக்கு விரோதமாய் கிறிஸ்துவை, அதாவது கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜாதிக்கு முன்பதாக என்ன செய்ய முடியும்? சகோதரனே, சகோதரி, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் ஏன் நமக்கு கொடுக்கப்பட்டது? ஏன் கர்த்தர் உனக்கு ஒரு ரட்சிப்பின் வாழ்க்கையை கொடுத்தார்? வெறுமனே ஏதோ ஒரு சபையில உட்கார்ந்து அல்லது ஏதோ ஒரு இடத்துல உட்கார்ந்து தேவ பிள்ளைகளே நான் கிறிஸ்துவின் பிள்ளை என்று சொல்லி 4 ஊழியத்தை செய்துவிட்டு கடந்து செல்வதற்காய் அல்ல. வேதம் சொல்லுகிறது, நீ வாழ்கிற இடத்திலே விசுவாசத்துக்காய் போராடுகிறவனாய் நீ மாற வேண்டும். உலகத்தின் பிரச்சனைகள் சூழ்நிலைகள் வருகிற பொழுது உலகத்தாரை போல தலையில கை வைத்து தேவ பிள்ளைகளே இத்தபடியாய் மாறிவிட்டதே உலகம் என்று நாம் சொல்லிக் கொண்டு முறுமுறுத்துக் கொண்டிருப்பதற்காக அல்ல. வேதம் சொல்லுகிறது, நீயோ தேவ மனுஷனே,
நீ முழுவதுமாய் நீ எதற்காய் அழைக்கப்பட்டாய் என்றால் நீ ஜீவனை பற்றி கொண்டு வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறாய். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. பாருங்க, அதுக்கு அடுத்த பகுதி சொல்ல, அநேக சாட்சிகளுக்கு முன்பதாக நல்ல அறிக்கை பண்ணினவர்கள் நீங்க. அந்த நல்ல அறிக்கை பண்ணினவர்கள் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசத்துக்காக போராடுகிறவர்களாய் மாற வேண்டும். சில வேளையில நம்ம சாட்சி சொல்லுகிறோம், எங்கே கேட்டா சபையில சொல்லுகிறோம், 4 கிறிஸ்தவர்கள் நடுவிலே சொல்லுகிறோம். அந்த சாட்சிகளும் பல இடங்களிலே எப்படி இருக்கிறது என்றால் நமது பெருமைகளை சொல்லுகிற சாட்சிகளாய் இருக்கிறது. என்னுடைய ஜெபத்துக்கு தேவன் என்ன செய்தார் என்பதை, அல்லது இன்னொருவர் ஜெபத்தின் மூலமாய் நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன் என்று இன்னும் ஒருவரை உயர்த்துவதற்காய் சாட்சியை பயன்படுத்துகிறோம். ஆனால் இங்கே தேவ பிள்ளைகளே, நம்முடைய சாட்சியானது அங்கே ஒருவேளை பகிரங்கமாய் சொல்லப்பட்டாலும் அங்கே விசுவாசத்துக்கு விரோதமாய் ஒரு போராட்டம் வருமாக இருந்தால் அங்கே விசுவாசத்துக்காய் போராடுகிற தேவ பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும். தானியேலுக்கு இந்த விசுவாசத்துக்கு ஏற்ற ஒரு போராட்டம், விசுவாசத்துக்கு எதிராய் அவனுக்கு ஒரு காரியம் வந்தது, கையெழுத்து வைக்கப்பட்டது. யாராவது பரலோகத்தின் தேவனையோ அல்லது இன்னொரு தேவனையோ அவன் வணங்கினால், ராஜாவின் சிலையை தவிர வேறு ஒன்றுக்கு தலை வணங்கினாலே அவன் கொல்லப்பட வேண்டும், சிங்கத்தின் கவியில போடப்பட வேண்டும் என்று கையெழுத்து வைத்தார்கள். வேதம் சொல்கிறது, அவன் விசுவாசத்துக்காய் நல்ல ஒரு விசுவாச போராட்டத்தை அவன் போராடினான். உயிர்த்தெழுதலின் நாளை கடந்து வந்துட்டோம் தேவ பிள்ளைகளே. உங்களுடைய வாழ்க்கையில் ஆராய்ஞ்சு பாருங்க, விசுவாசத்துக்காய் நாம் போராடுகிறோமாக. ஏனென்றால் விசுவாசத்துக்காய் நாம் போராடுவோமாக இருந்தால் உயிர்த்தெழுந்த தேவனை நம்புகிற நமக்கு தேவ பிள்ளைகளே, அந்த உயிர்ப்பின் தேவன் நிச்சயமாய் நமக்காக நம் அருகில் நின்று அவர் செயல்பட வேண்டும். அவர் நமக்கு விடுதலை தர வேண்டும். அவருடைய அந்த மகிமையின் காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே தேவ பிள்ளைகளே அவர் செய்யும்படி அவர் ஆயத்தம் உள்ள தேவன். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார், உங்களை தீமை என்று விலக்கி காத்துக் கொள்ளும்படி அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு உயிர்த்த தேவனை நம்புகிற நாம், அந்த உயிர்த்த தேவனை விசுவாசிக்கிற நாம், அந்த உயிர்த்த தேவனுக்காய் ஒரு விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராட நாம் ஆயத்தமாய் இருக்கிறோம். அந்த தேவ பிள்ளைகளை அந்த நித்திய ஜீவனை பற்றி கொண்டவர்களாக நாம் முழுவதுமாய் தேவனுக்கு ஒரு வெளிச்சமாய் அந்த இடத்திலே நாம் காணப்படுகிறோம். ஆராய்ந்து பாருங்க, உங்களுடைய பிரச்சனை, உங்களுடைய குடும்ப பிரச்சனை, உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு வந்தது உண்மைதான். ஆனால் உங்களை நடத்துகிற தேவனும் உண்மை உள்ளவர் என்பதை நம்புங்க. இந்த நாளில கர்த்தர் உங்களுக்கு அதை செய்யும்படி தேவன் உதவி செய்வார். எபேசியர் 6வது அதிகாரத்திலே வேதம் சொல்கிறது, பொல்லாத ஆவிகளோடு நமக்கு என்ன இருக்கிறது? போராட்டம் இருக்கிறது. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, இப்படிப்பட்ட எல்லா விதமான துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் நமக்கு போராட்டம் இருக்கிறதே. அந்த போராட்டத்தை மேற்கொள்ளும்படி அங்கே நாம் அணிய வேண்டிய அந்த அணிகலன்கள் குறித்து எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே பார்க்கும். அதையெல்லாம் அணிந்து கொண்டு நில்லுங்கள் என்று அவர் அழைக்கிறார். இப்ப யார் நிற்க முடியும் என்றால், நாம் நிற்க பண்ணும்படி உயிர்த்தெழுந்த அந்த கிரியையை கர்த்தர் நமக்காய் நடத்தி முடித்திருக்கிறார். சத்துரு நிர்மூலமாக்கப்பட்டான், அவன் அதிகாரம் உடைக்கப்பட்டது. இன்றைக்கு தேவ பிள்ளைகளே ஒரு வெற்றியின் ஜனமாய் நிற்கும்படி கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறார். ஒருவேளை இந்த செய்தியை கேட்கிற பொழுது, பாஸ்டர், எங்களுடைய வாழ்க்கையில இப்படியாய் நாம் நினைப்பதற்கு எங்கள் வாழ்க்கையிலே எதுவுமே கிடையாது, எல்லாம் தோல்விதான் எங்கள் வாழ்க்கை, எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாமே நெகட்டிவாய் தான் இருக்கிறது, எங்கேயுமே சந்தோஷம் என்று சொல்வதற்கு, மனமகிழ்ச்சி என்று சொல்ல, நிறைவு என்று சொல்வதற்கு, சமாதானம் என்று சொல்வதற்கு எதுவுமே கிடையாது என்று நீங்கள் ஒருவேளை சொல்லலாம். ஆனால் சகோதரனே, சகோதரி, வேதத்திலே காணப்படுகிற இயேசுவின் அற்புதங்களிலே தேவ பிள்ளைகளே, அங்கே முக்கால்வாசியான அற்புதங்கள் இப்படிப்பட்ட கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்தவர்கள் வாழ்க்கையிலே செய்வதறியாத திகைத்தினருடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவானவர் அங்கே உள்ளே நுழைந்த பொழுது, அல்லது அவர் உள்ளே அழைக்கப்பட்ட பொழுது, அவருடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவானவர் வல்லமையின் கிரியைகளை நடப்பித்ததை நீங்கள் பார்க்கலாம். அது மரத்தில் ஏறி நின்ற சகையுவாய் இருக்கலாம், தோற்று போய் நின்ற பேதுருவாய் இருக்கலாம், வழியில உட்கார்ந்த ஜெபாலய வாசலிலே உட்கார்ந்திருந்த சப்பானியாய் இருக்கலாம், அவனுக்கு ஒரு பேதுருவை அங்கே ஒரு யோவானையும் தேவன் அனுப்பினார். இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் தேவ பிள்ளைகள், அநேக காரியங்கள் சொல்லிக்கொண்டே போக முடியும். இவருடைய வாழ்க்கையிலெல்லாம் எதுவுமே எங்கள் வாழ்க்கையில் நடக்காது என்று இருந்த பொழுது
இயேசுவானவர் அவர்களுக்குள் இடைப்பட்ட வேளையில் வல்லமையின் கிரியை நடைபெற்றது. ஆகவே இருக்கிற இடத்துல, நீங்க இருக்கிற வீட்டுல, இருக்கிற நாட்டில் இருந்து கொண்டே இன்றைக்கு ஆண்டவரை ஒரு விசை நோக்கி பாருங்க. ஆண்டவரை, எங்களுக்கு இந்த ஒரு விசை மீண்டும் ஒரு முறை ஆண்டவர், இன்னும் ஒரு வாய்ப்பை நாம் ஆண்டவரை கேட்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில நீர் இடைப்படும் கிரியை செய்ய உயிர்த்தெழுந்த அந்த இயேசுவின் வல்லமை எனக்கு தேவை என்று சொல்லுங்கள். அவர் நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு விடுதலையை கட்டளையிடுவார். உங்க வீட்டில் இருக்கிற அந்த வியாதி நீங்க, உன் பிள்ளையினுடைய அந்த சுகவீனம் நீங்கும். தேவ பிள்ளைகளே, அந்த இதுவரைக்கும் அந்த குழந்தையினுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கிற எல்லா காரியங்களையும் தேவன் மாற்றுவார். தேவன் அதை எடுத்து போடுவார். நம்புங்கள், விசுவாசியுங்கள், கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த வேளைக்காக ஸ்தோத்திரம். அந்த நல்ல போராட்டத்தை போராட இவர்களுக்கு கொடுக்கிற பலத்துக்காய் நன்றி தகப்பனே. ஒரு விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடட்டும் ஆண்டவரே. ஓட்டத்தை ஓடி முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொல்லும்படியாய் ஒரு வெற்றியின் சாட்சியை இவருடைய வாயில தேவன் வைக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய வாழ்வு மாறுவதாக, அவருடைய குடும்பத்தின் காரியங்கள் மாறுவதாக, அவருடைய சூழ்நிலைகள் மாறுவதாக, கண்ணீரின் நிலைமைகள் மாறுவதாக. சுவாமி, நீர் கிரியை செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். வழி நடத்தும், ஆசீர்வதியும். என் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆம் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை, மீண்டும் ஒரு தேவ செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று கூறி உங்களிடத்திலிருந்து விடை பெறுகிறேன்.